விளாக் பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் மில்க் ஷேக் எப்படி செய்யறதுதான் பார்க்க போகிறீங்க. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இது வெயிட் பண்ண சன்னில் வெயிட் பண்ண வரேன். என்னடா ஒரு குண்டால ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ்க்குள்ள வச்சுருக்காளே. கிளாஸில் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா மில்க் இருக்கா எதுக்குன்னா சாக்லேட் மில்க் ஷேக் செய்யதான் மில்க். ஓகேவா? அதுக்கு என்னென்ன தேவை நான் சொல்கிறேன். இப்போது மில்க் வேணும், அப்புறம் ஜார் வேணும், அப்புறம் ஒரு எசன்ஸ் வேணும். அந்த எசன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. இந்த எசன்ஸ் தான் வெயிட் பண்ணுங்க, கரெக்டாக காமிக்கிறேன். ரீசெண்டாக இது வந்து ஒரு ஷாப்பில் வாங்கினேன். இது வந்து 300 வந்துச்சு. ஒரு பாட்டில் இது ஃபுல்லாக இருக்குது. இதில் ஆஃபில் தெரிஞ்சிருக்கு. என் தங்கச்சி நக்கி சாப்பிட்டதுனால இது அந்த எசன்ஸ் சொன்னேன். இந்த எசன்ஸும் வேணும். சாக்லேட்டில் உங்ககிட்ட டைரி மில்க் இருந்தால் போட்டுக்குவாங்க. இது டைரி மில்கில் கடையில் வர இன்னைக்கு சண்டேனால கடை வந்து பூட்டிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து பால் வந்து சூடாக இருந்துச்சு. அதனால நான் ஒரு இதில் போட்டு வைக்கேன். லைட்டாக சூடாக இருக்குது. ரொம்ப சூடு வச்சு வைக்கக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் மெல்ட் ஆகணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதாகிடுச்சுக்கேன். மிக்ஸி தேவை, அப்புறம் சீனி தேவை. சீனி இருக்கு, ஜீனி இருக்கு. ஓகேங்களா? ஓகே, நான் வந்து அரைக்கும் போது ஸ்கூப் காமிக்கிறேன் வீடியோவை. இப்போ கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அரைக்க போகிறேன். பால் இதில் ஊற்றிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த எசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு டைரி மில்க் இருந்துச்சுனாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. அங்கே சுகர் பவுடர் பண்ணி தான் போட்டேன். செம்ம ஸ்மெல் பார்க்குறீங்களா? செம்மையாக இருக்குது ஸ்மெல். எதுக்கு நீங்கள் கடையில் புக் பண்ணுறீங்க? இங்கேயே செஞ்சுக்கலாம். இப்போ சாக்லேட் மில்க் ஷேக்கை ஊற்றி வெயிட் பண்ணுங்க மேலே ஒன்று